இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஒரு பலூன் கவுனுக்குள்ளே செட் பண்ணுறதுக்காக தான் இதை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த ஃப்ளவர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான கிளாத்து நான் சாட்டின் எடுத்திருக்கேன். நீங்கள் சாட்டினில் பண்ணலாம், ஆர்கன்சாலில் பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும். அப்புறமா காட்டன் கிளாத்து அந்த மாதிரில கூட பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது பெரிய சைஸ் ஒரு சாட்டின் ரவுண்டும் அண்ட் சின்ன சைஸும் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த ஃப்ளவர் ஒன்று குட்டி ஃப்ளவர் வச்சுருக்கேன், இன்னொன்று பெரிய ஃப்ளவர் வச்சுருக்கேன். பெரிய ஃப்ளவர் வெளியே, குட்டி ஃப்ளவர் நடுவில் இருக்கிற மாதிரி நிறைய பெட்டல்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். சரி, அதை எப்படி தைக்கிறதுங்கிறத பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த ரவுண்டு சாட்டின்லாம் கட் பண்ண பிறகு இந்த மாதிரி நூல் பிசிறு பிசிறாக வரும். நம்ம இந்த மாதிரி ஊதுபத்தி வச்சு அதை இப்படி சுட்டு எடுத்துக்கலாம். ஃபுல் ரவுண்டுமே சுட்டு எடுக்கணும். ஓகே, இந்த ஓரம்லாம் இந்த மாதிரி நம்ம சுட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. ரெண்டாக மடக்கிட்டு சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் ஒரு ரவுண்டில் நமக்கு 2 பெட்டல் கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேவா? கட் பண்ணிட்டு இப்போ இந்த ஃப்ளவர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சரி, இப்போ இந்த 2ஆக கட் பண்ணதை ஃபஸ்ட்டு இப்படி ஒரு மடக்கு மடக்கணும். நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு மடக்கு மடக்கணும். மடக்குனா உங்களுக்கு இந்த ஷேப்பில் கிடச்சிருக்கா? இதை வந்து நம்ம இப்போ தைக்கணும். இப்போ இந்த மடக்குன இந்த பெட்டல்ஸ் என்ன பண்ணணும்னா ரன்னிங் ஸ்டிச் போடணும். ஓகே, இப்படி சும்மா அந்த கீழே அது எல்லாத்தையும் சேர்த்தாப்புல இப்படி ரன்னிங் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு நம்ம நூலில் பூ கோர்ப்போம்ல அந்த மாதிரி இந்த மாதிரி பெட்டல்ஸ் எல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு, எனக்கு 5 பெட்டல்ஸ் வேணும், அதனால நான் 5 பெட்டல்ஸ் இதில் அரேஞ்ச் பண்ண போகிறேன். அரேஞ்ச் பண்ணிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி கோர்த்து வச்சுட்டேன். கோர்த்து வச்சதுக்கப்புறம் இந்த சைடு நாட்டு வரும்ல, இதையும் அண்ட் இதையும் சேர்த்து இப்படி சுருக்கி கட்டணும். ஓகே, சும்மா இப்படி சுருக்கிட்டு கட்டி நாட் போட்டுக்க வேண்டியதான். இந்த மாதிரி கட்டி நம்ம இந்த ஜாதி முல்லை பூலாம் கோர்த்துட்டு இந்த மாதிரி ரவுண்டா நம்ம பண்ணுவோம்ல, சேம் அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் இந்த சுருக்கி கட்டினதுக்கு அப்புறம் இந்த பெட்டல்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி ஒரு பெரிய ஃப்ளவர் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு சென்டர்ல இப்படி வச்சுட்டு அப்படியே இது சும்மா தைச்சு விட்டுக்க வேண்டியது. சும்மா இது வந்து கிரிப்பா இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி சும்மா அங்கங்க இப்படி ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஓகே, இப்படி 5 பெட்டல்லையே நான் தையல் போட்டுட்டு நாட் போட்டு சென்டர்ல ஸ்டோன் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த ரவுண்டை சுற்றி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த பிசுரெல்லாம் அப்படியே கவர் ஆகிற மாதிரி க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு நான் இந்த சைஸ் உள்ள ஒரு ஸ்டோன் வைக்க போகிறேன். அப்போ தான் அது அழகாக கவர் ஆகும். அவ்வளோதான், ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, இன்ஸ்டாலையும் கேட்டிருந்தீங்க. ஓகே, இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சிஸ்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் அமுத்திக்கங்க. அப்போ தான் நான் கொடுக்குற யூஸ்ஃபுல் வீடியோ எனக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.